எங்கள் எஜமானனே, எங்களை அழைத்தவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை பணிந்து கொள்கிறோம். முகம் குப்புற உம்மை பணிந்து கொள்கிறோம். நீர் எங்கள் எஜமானன், எங்களுக்கு வேற எஜமான்கள் கிடையாது. உம்மை தவிர உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். எங்களோடு பேசும், எங்களுடைய இதே கதவுகளை திறந்து கொடும், எங்கள் காதுகளை திறந்து கொடும். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் அன்பு தகப்பனே, ஆமென். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம். சிலர் சொல்லுவாங்க பிசாசு ஓட்டுகிற வரம், பேய் திறத்துகிற வரம். பேய் திறத்துறதுக்கு பிசாசு துரத்துறதுக்குன்னு கர்த்தர் வரம் வைக்கல. பிசாசு திறத்துறதுக்கு கர்த்தர் ஒரு வரம் கொடுக்கல. வேதத்தின்படி அப்படி ஒரு வார்த்தை இல்லை. பிசாசை யார் திறத்துவாங்க? யாரெல்லாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை தங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்களை தான் வேதம் விசுவாசிகள் என்று அழைக்கிறது. இந்த விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திரட்டுவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் என்னால திறத்த முடியல? நானும் விசுவாசி தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு காலத்துல பேய் திறத்திக்கிட்டு இருந்த பிரதர், என்ன பார்த்தாலே கத்தும், இப்போ கத்த மாட்டேந்து, போக மாட்டேந்து சொல்லுது அப்படின்னு சொல்லும். இவையெல்லாம் நமக்கு இருக்கிற நிறைய கேள்விகள். எனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே நான் இவைகளை எல்லாம் சொல்ல ஆசைப்படுறேன். இது பெரிய ஒரு கடல் போன்றதான ஒரு தலைப்பு. இதை என்னிடத்துல கொடுத்தீங்கன்னா நான் மணிக்கணக்காக ஒரு நாள் கூட என்னால் முழுசா இது பேச முடியும். ஆனால் இவனை குறிச்சு பேசுறதை விட ஆண்டவரை குறிச்சு கதைக்கிறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இவனை நாம் அறியாமல் போவோமானால், இவனை குறித்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் போவோமானால் அவனை மேற்கொள்ள முடியாது. வேதம் சொல்கிறது, நம்முடனே யுத்தம் பண்ணுவதற்காக ஒரு எதிர் தேசத்து அல்லது பண்டை தேசத்து ராஜா வந்தால் அவனுடைய பலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் யாரு, அவனுடைய பலன் என்ன, இவையெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா அவனோடு மோத முடியாது. பிசாசுகளுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் தான் வேதம் சொல்லுது. பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நெருக்கணும். இன்னைக்கு நிறைய பாவத்துக்கு விலகி ஓடணும். நிறைய பேர் பிசாசுக்கு விலகி ஓடுறாங்க, பாவத்துக்கு எதிர்த்து. நான் என்ன அங்க போய் உட்கார்ந்தா என்ன? சில பேர் குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். அங்க இருந்து நான் கதைச்சா என்ன? நான் இயேசுவின் பிள்ளை, நான் அங்க இருந்தா என்ன பண்ண தொடாது அப்படி சொல்லுவாங்க. நான் பிரதர், அவங்க கூட நான் இருந்தா எனக்கு என்ன ஆகும்? நான் கர்த்தருடைய பிள்ளை இல்லை அப்படி சொல்லுவாங்க. வேதம் அப்படி நமக்கு ஒரு வழி சொல்லல. பாவத்துக்கு விலகி ஓடு, பிசாசுக்கு எதிர்த்து நெல். ஆமென் சொல்லுங்க. வேத வசனத்தின்படி நாம் எதை செய்தாலும் கர்த்தர் நம் கூட இருப்பார். இன்றைக்கு நான் பேசும்படி தெரிந்து கொண்ட இந்த வேத தலைப்பு நீங்க கவனமா எழுதணும். பாத்தீங்களா, சொல்றதை எழுதிக்கங்க. இந்த உலகத்திலே 4 விதமான ஆவிகள் இருக்கிறது. முதலாவது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியத்தை வாசித்தால் பரிசுத்த ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட். இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் விலக்கி சொல்வேனானால் அதற்கு நாட்கள் போதாது. நான் கடந்த 14 ஆண்டுகளாய் அவரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு அவரை தெரியும். நான் அவரை ஆவியாய் பார்க்கிறதில்லை, என்னை போல ஒரு அன்பு நண்பராய் நான் அவரை பார்க்கிறேன். அவருக்கு உருவம் உண்டு, அவருக்கு ரூபம் உண்டு. அவர் பேசுகிறவர், அவர் நடக்கிறவர், அவர் சிந்திக்கிறவர், செயல்படுகிறவர், துக்கப்படுகிறவர், இன்பமாய் இருக்கிறவர். எனக்கு அவரை தெரியும். இரண்டாவது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியத்தை வாசித்தீர்களானால் வேதம் சொல்கிறது, மனுஷீக ஆவி, ஹியூமன் ஸ்பிரிட். இது மனுஷனுடைய ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, தேவன் கொடுத்திருக்கிறார். ஹியூமன் ஸ்பிரிட்.
இந்த மனுஷனுடைய ஆவியை தான் நம்மளால அடக்க முடிகிறது இல்லை. சில பேர் ரொம்ப மெந்தின நீதிமான் மாதிரி வேதத்திலாம் அப்படியே கரைச்சி குடிச்சிட்ட மாதிரி சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியை அடக்கி ஆளணும். சிலர் சொல்றது கேட்டு, தன் ஆவியை அடக்காதவன் அப்படின்னு மனதில் இழந்த பட்டணத்தை போல் இருக்கிறான் என்று சொல்லி, அது பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்படல. அது தன்னுடைய ஆவி என்று போட்டு, தன் ஆவி, நமக்குள்ள இருக்கிற மனுஷீக ஆவி. அறியாமையில சில போதகர் ஊழியக்காரர் கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய ஊழியத்தில் எனக்கு அதிகமாக கர்த்தர் என்னை பிரயோஜனப்படுத்துகிற வழி பிசாசுகள் மத்தியில ஊழியம். எந்த ஊழியத்துக்கு போனாலும் பிசாசு எங்க இருந்தாலும் கலப்பிக்கிட்டு ஓடி வரும். அந்த ஒரு பிசாசு கிளம்பி வந்தா ஒரு பெண்ணை 4 பேர் 5 பேர் சேர்ந்து பிடிச்சா கூட அவங்களால பிடிக்க முடியாது. அது அவங்கள தூக்கி போடும், அவர்களை வீசி எறியும். பந்து தூக்கி வீசுவதை போல பெரிய ஆண்களை கூட தூக்கி போடுவாங்க. ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசின் ஆவியே ஒரு மனுஷனால 4 பேரால் அடக்க முடியலன்னா தேவ ஆவியானவர் அடக்கிடுவியா? எந்த மூலையில பேசுறோம் நம்ம? எந்த அறிவு நமக்குள்ளே இருக்கிறது? அப்ப தன் ஆவி என்று போடும்போது அது ஆவியானவரை அல்ல, நம்முடைய மனுஷீக ஆவியா. நம்முடைய ஆவியை அடக்கணும், நம்முடைய கோபத்தை அடக்கணும், நம்முடைய வேகத்தை அடக்கணும். நமக்குள்ளே இருக்கிறதான இதை வாங்கணும்னு மனசு சொல்லும், கர்த்தர் வேணான்னு சொல்லுவார். அப்ப நம்முடைய ஆவியை அடக்கணும், நம்முடைய மாம்சத்தை அடக்கணும். அதுதான் மனுஷீக ஆவி. 3வது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, அசுத்த ஆவி, evil spirit. இந்த அசுத்த ஆவியை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு சற்று ஆழமாய் கதைக்க விரும்புகிறேன். இந்த அசுத்த ஆவி ஒரு மனுஷனை பிடித்தால் அது அவனை சும்மா விடுகிறது இல்லை, அவனை அலக்கழிக்கிறது உண்டு, ஆட்டி படைக்கிறது உண்டு. அவன் காரியங்கள் எல்லாம் அது அறிந்து அவனை செயல்பட விடாது. வேதம் சொல்கிறது அவனை குறித்து, யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு எதற்கும் வரான். அப்ப இவனுக்கு பேரு திருடன். இவனை குறித்து நீங்க விட்டீங்கன்னா நான் பேசிட்டே போவேன். நிறைய பைபிள் அவனுக்கு பேர் இருக்கு. இவன் பேர்ல ஒன்னு இயேசு சொன்னார், அவன் திருடன், திருடி கொண்டு போவான், நம்முடைய வாழ்க்கையை திருடிவான், நம்முடைய நல்ல ஆசீர்வாதங்களை திருடி போடுவான், நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை திருடி போடுவான், குடும்ப வாழ்வில் இருக்கிற மகிழ்ச்சியை திருடி போடுவான். அவன் வந்துவிட்டால் எல்லாத்தையும் திருடி விடுவான். நம்முடைய வாழ்க்கையை சீர்கேடாய் மாற்றுவான். நம்முடைய வாழ்க்கையை அவன் வாழ விடாமல் சீரழித்து போடுவான். திருடன் அவன். இந்த அசுத்த ஆவி ஒரு மனுஷனை பிடித்தால் என்னெல்லாம் செய்யன்றதை நான் சொல்லுகிறேன். கொஞ்ச நேரம் தான் பேச முடியும், என்னால் அதுக்கு மேல பேச முடியாது. ஆனால் ஆவியானவர் உங்கள் மத்தியில கிரியை நடப்பிப்பார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, அவர் 2ஆம் வசனத்திலிருந்து, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அசுத்த ஆவி இருக்கிற ஒரு மனுஷன் எங்க இருக்கிறான் பாருங்க, சொல்லுங்க எங்க இருக்கிறான்? அல்லோ, நல்லா கவனிக்கணும், கூட சேர்ந்து நீங்க பேசணும். ஓகே, அசுத்த ஆவி உள்ள மனுஷன் எங்க இருக்கிறான்? பிரேத கல்லறையில. ஆனா இதே மனுஷனை கொஞ்சம் அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த இவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் லேகியோன், பிசாசு பிடித்தவன். லேகியோன் சொன்ன 6000, 6000. ஓகே, 6000 பிசாசு குறைஞ்சது ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்திருக்கிறது. அப்போ இந்த பிசாசு அவனுக்குள் இருந்தபோது அவன் எங்க இருந்தான்? பிரேத கல்லறையில் இருந்தான். ஆனால் இந்த பிசாசு அவனை விட்டு போன பிறகு அவன் எங்க இருந்தான் தெரியுமா? இயேசுவின் பாதத்தை அங்கே உட்கார்ந்து இருந்தான். பாருங்க,
15வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5:15. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு அவன் இயேசு அருகே வந்து இவங்க பாக்குறாங்க. இப்ப இதுவரைக்கும் வஸ்திரம் இல்லாம தன்னை காயப்படுத்தி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமா இருந்தவன் இப்போ இயேசு அருகே வந்து வஸ்திரம் தரித்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறான். ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? இப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாருன்னா அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவி போயிடுச்சுன்னா இப்ப பரிசுத்த ஆவிய வந்துட்டாரு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியில ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டு இருந்தால் அவன் எங்கே இருப்பான் தெரியுமா? இயேசுவின் அருகே, இயேசுவின் பாதத்தருகே. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறது இல்ல. இயேசுவினிடத்துல கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் இயேசுக்குள்ளே வந்துட்டா அவனுக்குள்ள இருந்த 6000 பிசாசுகள் குறைந்தது போய்விட்ட பிறகு அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை இயேசுவண்டே வந்து விட்டான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அசுத்த ஆவிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அது அவனை இயேசுவை விட்டு பிரித்து கல்லறைக்கு கொண்டு போயிடும். கல்லறைன்னு சொன்னா பலவிதமான துர்நாற்றம் வீசுகிற இடம், சாராய கடம், விபச்சார கூடம், இப்படிப்பட்ட என்ன காரியங்கள்லாம் இருக்குதோ அவ்வளத்தையும் கற்பனை பண்ணி எழுதி வச்சுக்கங்க. இதெல்லாம் இயேசுவை விட்டு நம்மை தூரம் கொண்டு போகிற இடம். ஆனால் பிசாசு ஒரு மனிதனை விட்டு ஓடிவிட்டான், இயேசு அவனை விடுதலையாக்கி விட்டார் என்று சொன்னால் அடுத்த கட்டம் ஆவியானவர் அவன் வாழ்க்கையை பொறுப்பெடுப்பார். ஆவியானவர் அவனுக்குள் வந்தால் அவன் உட்கார்ந்திருக்கிற இடம் இயேசுவின் பாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிசாசு வந்தா என்ன செய்து பாருங்க. அவனை பிரேத கல்லறையிற்கு கொண்டு போய் வைத்தது மாத்திரமல்ல, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினால் கட்ட ஒருவனாலும், the evil spirit ஒரு மனுஷனுக்குள் இருந்தா சங்கிலி போட்டு கட்டி வச்சா கூட. நான் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே நான் கார்ல போய் இறங்கினோம்னே அந்த ஆலயத்தாருக்கு என்னை கொண்டாங்க. பார்த்தீங்கன்னா மரம் சுத்தியும் மரங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு மரத்திலையும் ஒரு மனுஷனை செயின் போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. நான் எங்க ஊர்ல எல்லாம் மாடு கட்டி வச்சிருப்பாங்க, ஆடை கட்டி வச்சிருப்பாங்க, வீட்டுல நாயை கட்டி வச்சிருப்பாங்க. இங்க மனுஷனை கட்டி வச்சிருக்காங்க. எப்பா இவனை கட்டி வச்சிருக்கீங்க அப்படி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஐயோ இவனை அவிழ்த்து விட்டா அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறது பெரும்பாடு. நாங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சி செயின்ல கட்டி எடுத்துருக்கோம் பிரதர் அப்படி சொன்னாங்க. ஒரு மனுஷனை பிசாசு என்ன செய்கிறான் பார்த்தீங்களா? கட்டி வைக்கிறான், அவனை கட்டி வைக்கிறான். He will chain you. இன்னைக்கு நிறைய பேர் பாவ கட்டுல, சாப கட்டுல. நேரம் இருந்தா கடைசி பாயிண்ட் அதை எடுக்கிறேன், சாபம்னா என்னன்னு. பாவ கட்டுல எத்தனையோ பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள் வந்து அவனை கட்டி வைக்கிறது, சிந்திக்க விடாமல், செயல்பட விடாமல். ஒரு அம்மா எங்களை சொல்லிச்சு, ஐயா நான் கூட்டங்களுக்கு போவேன், போன முதல்ல உட்காருவேன், ஃப்ரண்ட் ரோல தான் உட்காருவேன். பாட்டு பாடும்போது, ஆராதனை பண்ணும்போது, ஊழியக்காரங்க தேவ செய்திகளை கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா, நான் முன்னால உட்கார்ந்துக்கிட்டு எந்த ஊழியக்காரர் செய்தி கொடுப்பாரோ அவர் கூட கற்பனை உலகத்தில் நான் பறந்துடுவேன். சினிமாவில் நாங்கள் பாட்டு பாடுற மாதிரி டூவெட்டில் அந்த ஊழியக்காரரோட நான் பாட்டு பாடிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன். அடிப்பாவி நிலத்தைய பாருங்க. பிசாசு சிந்தனையை கட்டி வைத்திருக்கிறான், சிந்தனைகளை கட்டி வைத்திருக்கிறான். முடியாது. ஒரு கூட்டத்தில் தனி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு வயசானவர் வந்தார், ரொம்ப வயசானவர். வயசானவங்க யூஸ்வலாக வந்தா எனக்கு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி தேஞ்சிருச்சு, உட்கார முடியல, எழுந்திருக்க முடியல, ரொம்ப பலவீனமாக இருக்குது
ஐயா ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு எனக்கு கடன் இருக்கிறது, இல்லைன்னா பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை, பேரப்பிள்ளை சுகம் வேணுமா. இதுதான் அவங்களுடைய வழக்கமான ஜெப குறிப்பு. இவர் வந்தார், ஐயான்னு காதுகிட்ட வந்தார். என்னடா காதுகிட்ட கடிச்சிட்டு போறாரு என்னன்னு கேட்டேன். அவர் பல்லு கூட முன்னால நாள் இல்லை, அதனால தைரியமா காதை காமிச்சேன் அவர்கிட்ட. அவர் சொன்னாரு, ரொம்ப இச்சையா இருக்குதியா, ரொம்ப இச்சையா இருக்குதியா, எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு இச்சையா இருக்கு. அடப்பாவி மனுஷா, இந்த வயசுல இச்சை வந்து சேருது. அது இச்சைன்றது ஒரு பிசாசு. ஒரு மனுஷனை எந்த வயதாலும் அவன் கட்டி வைப்பான். ஒரு அம்மா எனக்கு கடிதம் எழுதி இருந்துச்சு, ஐயா எனக்கு 60 வயசு ஆக போகிறது, எனக்கு 4 பெண் பிள்ளைகள் திருமண வயசுல இருக்கிறார்கள், என் புருஷனுக்கு 70 வயசு ஆக போகிறது, இப்பொழுது வேறு பெண்ணோடு ஓடி போயிட்டார் ஐயா, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இச்சை காலவில்லை. இதற்கு காரணம் பலன் அல்ல, பிசாசு. அவனை பார்த்தீங்களா, கயிறு போட்டு கட்டி வச்சாலும் பெண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தி பின்னால போவான். மனைவி அழகா இருப்பா, கிளி போல இருப்பான்னு தமிழ் பழமொழி சொல்லுது. கிளி போல பெஞ்சாதி இன்னொன்னு எப்படி இருக்குமா தெரியாதா? சொல்லுங்களேன். குரங்கு போல இருக்குமா, அந்த குரங்கு பின்னால போக வச்சிருவான் பிசாசு. இவன் தான் பேய், சாத்தான், குடும்பத்தை கடுக்கிறவன், நாசப்படுத்துகிறவன். காதுல விழுதா? வாலிப பையனே, தம்பி, தங்கச்சி, உன் வாலிப வாழத்தை கர்த்தருக்காக வாழ்ந்துடு. உன் வாலிப பிராயத்தை நீ ஏமாந்த பிசாசுகளை கொடுத்துட்டீன்னா, அவன் பிசாசு கையில பூமாலையை கொடுத்தா என்ன செய்யுமா தெரியுமா? பிச்சு 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 போடுமா. அதுக்கு கழுத்துல போட தெரியாது, அது போட்டு அழகு பார்க்க தெரியாது, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க தெரியாது. இந்த காலத்து குரங்குக்கு கொடுக்குது, இந்த காலத்து குரங்குக்கு கொடுக்குது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய குடும்பம் இருக்குது, பெரிய பணக்காரர், ஒரு கஸ்டம்ஸ்ல ஆபீசர். இந்த கஸ்டம்ஸ் ஆபீசருக்கு 2 பெண் பிள்ளைகள் காலேஜுக்கு படிக்க போனாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்கு போனாங்க. காலேஜுக்கு பிள்ளை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷம், நிறைய பணம், கை நிறைய பணம், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ரூபாயோட தான் வீட்டுக்கு வருவார். திடீர்னு ஒரு நாள் பெண்ணு காணும். என்னடா பெண்ணு இன்னைக்கு காலேஜ் போய் வீட்டுக்கு வரல? போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 2 நாள் ஆச்சு. 3வது நாள் கொரியர் வந்துச்சு. என்னடா கொரியர் வந்திருக்குதுன்னு திறந்து பார்த்தா, கொரியர்ல அந்த பொண்ணும் இன்னொரு பையனை கல்யாணம் பிடிச்சிருக்காங்க, மாலையும் கழுத்துமா. குரங்கு கூட போஸ்ட் கொடுக்குது பாருங்க. வாழ்க்கையில வாழ வேண்டிய வயசுல, படிக்க வேண்டிய வயசுல உன்னை குரங்காய்க்கிடுவான். இவன் தான் பிசாசு. இச்சையை கொண்டு வந்து திணித்து, வாலிப பிராயத்துல துள்ளி குடிக்க வேண்டிய வயசுல உன்னை துடிக்க வைப்பான். சில மாதங்களுக்கு முன்பு நான் புத்தளம் என்ற ஒரு சபையில என்னுடைய மூத்த மகன் சாமுவேல் ஜேபஸும் நானும் இறை செய்தி கொடுப்பதற்காக வந்திருந்தோம். அங்கே 2வது நாள் என் மகன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது நான் முன்னாலே உட்கார்ந்திருந்தேன், ஒரு சேர் போட்டு. அங்கே நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு. ஒரு சின்ன குழந்தை முன்னால தூங்கிட்டு இருந்துச்சு. கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தபடியால் எல்லாரும் நெருக்கி நெருக்கி